உதயநிதி துணை முதலமைச்சராவது கன்ஃபார்ம் அப்டேட் கொடுத்த இன்னொரு அமைச்சர். விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராவது என்ற தகவல் பரவி கொண்டிருந்த நிலையில் அதனை அண்மையில் உறுதிப்படுத்தினார் அமைச்சர் ராஜகண்ணப்பன். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற தமிழ் புதவன் திட்ட தொடக்க விழாவில் கலந்து கொண்ட அவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என கூறிட்டு சரி ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு பிறகு தான் அப்படி சொல்ல வேண்டும் என பேச்சுவாக்கில் சொல்லிவிட்டார். அப்போது மற்றொரு அமைச்சரான கீதா ஜீவனும் அதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். திருவள்ளூர் மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயல்பாடுகள் குறித்து சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் சார்பில் வைக்கப்பட்டிருந்த குடில்களை பார்வையிட்டு சமூக நல மற்றும் மகளிர் உரிமைத்துறை மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். அவர் கூட்ட அரங்கில் நலிந்த பிற்பக்கப்பட்ட கிறிஸ்தவ மகளிர் 11 பேருக்கு 1.65 லட்சம் மதிப்பிலான சிறு தொழில் தொடங்க நிதி உதவிகளை வழங்கினார். மேலும் தொழிற்சாலைகள், அரசு நிறுவனங்கள் உள்ளிட்ட பிற இடங்களில் பெண்கள் ஆன்லைன் மூலமாக பாலியல் புகார் அளிக்கும் விதமான செயலியை அறிமுகப்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், சென்னையில் பெண்களுக்கான பிங்க் ஆட்டோ சேவை இந்த ஆண்டு தொடக்கப்படும். சென்னை தொடர்ந்து மற்ற மாவட்டங்களுக்கும் பிங்க் ஆட்டோ திட்டம் வரும். பணியிடத்தில் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை சட்டம் 2013 கீழ் மூலமாக 10 பெண் தொழிலாளர்கள் வேலை செய்யும் பெண்கள் புகார் அளிக்க புதிய செயலி தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக 3.20 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 370 கோடி ஒதுக்கீடு செய்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார். தொடர்ந்து பேசிய கீதா ஜீவன், இன்னும் 200 பேருக்கு அத்திட்டம் பெற வங்கி கணக்கு தொடங்க காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. காலை உணவு திட்டம் நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளிகளும் விரிவுபடுத்த முதல்வர் முடிவு செய்தார். துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் 19ஆம் தேதி வருவதை எதிர்பார்க்கலாம். அனைவரும் எதிர்பார்க்கின்றார்கள். உதயநிதி துணை முதல்வராவது தனிப்பட்ட திமுக எடுக்கும் முடிவு எனவும் தெரிவித்தார்.